Good morning, students. Welcome to your social class. The last class we have discussing about understanding development, perspectives, measurement, and sustainability. So இந்த லெசனில் நம்ம பார்த்தது அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட். வாட் இஸ் டெவலப்மெண்ட், அதுலேயும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன். Sustainability of development. So sustainable economic development is taken to mean development without damaging the environment and not compromising with the needs of the future generation. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இப்போ டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளோட தேவையையும் தாண்டி அடுத்த ஜென்ரேஷனையும் நம்ம மைண்டில் வச்சு எந்தளவுக்கு நம்ம என்விரான்மெண்ட் யூசேஜ் பண்ணுறோம், நம்மளோட ரிசோர்ஸஸ் யூசேஜ் பண்ணுறோம். ஸோ அதோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். சரியா? So the consequences of environmental degradation do not respect to national or state boundaries. Sustainability of development is comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. ஸோ இங்கே என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனுக்கு எல்லாருமே தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரினால் அது எல்லாமே மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒன்று நம்ம எல்லாருமே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டு renewable resources and non-renewable resources. ஸோ இப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை எப்போயுமே கேட்டகரைஸ் பண்ணுறது ரெண்டு வகத்தில். ஒன்று ரெனியூவபிள், இன்னொன்று நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள் அப்படின்றது ரெப்ளிஷனபிள், அதாவது நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ரெனியூவபிள் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. நான் ரினியூவபிள் அப்படின்றது நான் ரெப்ளிஷனபிள், அதாவது அது நம்மளால் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் coal and petroleum. Groundwater is an example of a renewable resource. The question arises as to how sustainable development is possible if the resources are overused rather than getting replenished. Non-renewable resources are exhausted after a certain number of years of extracting and using them and they cannot be replenished. ஸோ இங்கே கிரவுண்ட் வாட்டர் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது நம்மளோட நேச்சுரல் ரிசோர்ஸில் ரெனியூவபிள் ரிசோர்ஸில் சேரும். ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னு வரும்போது இப்போ கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது நம்ம இப்போ ரெயின்ஃபால் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப அந்த வாட்டர் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அப்படின்றதுனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் ஒரு பார்ட்டை நம்ம இதை கொண்டு வரோம். சரியா? ஸோ நான் ரெனியூவபிளாக இருக்கிறதுல நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ டு அச்சீவ் ரியல் சஸ்டைனபிலிட்டி we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. அப்போ வாட்டர் ஸ்டோர் பண்ணிடுறோம், ஆனால் பெட்ரோல் டீசல் எல்லாமே நம்மளால் சேஃப்கார்ட் பண்ணி வைக்க முடியாது. சரியா? ஏன் அப்படின்னா அது ஃபார்ம் ஆகுறதுக்கே டைம் ஆகும், ஆனால் அதோடய யூசேஜ் நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ இதை நம்மளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்காது. ஸோ அப்போ உண்மையான சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, எக்கனாமிக்காகவும் சோசியல் அண்ட் தென் என்விரான்மெண்டலாகவும் நம்ம சேர்ந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா மட்டும்தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஸோ இன் ஜென்ரல் த கொஸ்டின் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் ப்ராசஸ் இஸ் கண்டினியூஸ் at all times. As a number of society and individuals, we need to ask where we want to go, what we wish to become and what our goals are. ஸோ அதாவது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் இதுதான் நார்மல். என்ன அப்படின்னா, we need to ask where we want to go. ஸோ நம்ம எங்கே போகணும், what we wish to become. ஸோ நம்ம என்னவா ஆகணும், வாட் இஸ் அவர் கோல்ஸ் ஆர். ஸோ நம்மளோட எய்ம் தான் என்னென்ன. ஸோ இப்படி தான் மனிதனோட வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா,
அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸ்க்கும் நான் ரெனியூவபிளுக்கும் ரிசோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்து ஆர் replenishable resources. These are pollution free and environmental friendly. These resources take a short time for renewal. ஸோ அப்போ இது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரீயாகவும் இருக்குது, இது நம்மளுக்கு ரெனியூ ஆகிறதுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட்டு, பேப்பர், இது எல்லாமே ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். சரியா? ஸோ அப்போ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் நான் replenishable resources which pollute and damage the environment. Millions of years are needed for the formation of these resources. இப்போ வந்து ஒரு பெட்ரோல் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதாவது விலங்குகளோட கழிவுகள் எல்லாமே மக்கி தான் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு பெட்ரோலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல்ஸ், கிளாஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்றது கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், டீசல். ஸோ இது நான் ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இது ஒரு டூயின பார்ப்போம். லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் அமாங் த சதர்ன் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு's literacy rate is higher than the national average. The enrollment for higher education in Tamil Nadu is the highest in India. ஸோ இது என்னென்னா லிட்ரஸி ரேட்டில் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா வந்து கன்னியாகுமரி வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸு, தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸு. விமென்ஸ் எஜுகேஷனில் தான் வந்து கன்னியாகுமரி கேரளா வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கும். சரியா? ஸோ அந்த டோயிங் வந்து அவங்க கிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயுமே, அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசில் இந்த சைடு வந்து லிட்ரஸி ரேட் எந்த மாதிரி இருக்கும், செக்ஷுவல் ரேஷியோ வந்து எந்த மாதிரி இருக்கும், என்விரான்மெண்டல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ்ன்றதாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சர்வேயோட ரிப்போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே என்ன அப்படின்னா பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஸோ யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் thermal and hydropower plants to meet its power needs. ஸோ நம்ம வந்து தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ போத் தீஸ் ரிசோர்ஸஸ் ஹேவ் an adverse environmental impact. Thermal power plants emit large quantities of carbon dioxide which pollute the environment. ஸோ இங்கே என்னென்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சயின்டிஃபிக்கில் பார்த்தோம் அப்படின்னா பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒன்று இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி அதாவது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளுக்கான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன லாஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து நம்மளோட ரிசோர்ஸஸ் லாஸ் ஆகுது, இன்னொன்று வந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா என்விரான்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே தெர்மல் பவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? ஸோ அது என்விரான்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோலார் பவர் இன் இந்தியா. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு மாறுபாடாக என்ன மாதிரியான பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ஒன்று தான் சோலார் பவர். ஸோ சன்லைட் மூலமாக, ஸோ சன்லைட் அப்படின்றது நம்மளுக்கு எப்போயுமே இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது வந்து ஒரு ரெனியூவபிள் ரிசோர்ஸும் கூட. சரியா? ஸோ அதனால் சோலார் பவர் இன் இந்தியா. ஸோ சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் into electricity either directly using photovoltaic cells or indirectly using concentrated solar power. ஸோ ஒன்று வந்து இது ஃபோட்டோவோல்டைக் லைட்டாக மாற்றி யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இன்டைரக்டாக
பவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2 வகையில் நம்ம இதை சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ சோலார் பேனல்ஸ் அப்சர்வ்ஸ் த சன்லைட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அந்த சன்லைட் மூலமாக அந்த சோலார் பவர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ சோலார் பேனல். ஸோ இந்த சோலார் பேனல் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டம் கேன் reliably produce electricity for our home and offices. ஸோ இது போக இந்த யூசேஜஸ்க்குலாம் இது பயன்படுது. So these distributed solar systems are often installed by home and business owners to reduce their electricity cost. Solar power in India is fast developing industry. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம வந்து இதில் நம்ம இப்போ வந்து பெட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட்டு ஜாஸ்தி. ஆனால் இங்கே சன்லைட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ in Tamil Nadu is the state with the highest installed solar capacity in India. Tamil Nadu is one of the leading solar power producing states in India. As on 31st July 2017, the total installed capacity in Tamil Nadu is 1697 megawatts. ஸோ இப்போ இந்த சோலார் ப்ரொடக்ஷனில் வந்து தமிழ்நாடு வந்து லீடிங் ப்ளேஸில் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கு என்விரான்மெண்டல் பாலிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. These policies have covered a wide range of issues such as air, water pollution, water waste management and biodiversity conservation. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம கையில் எடுத்திருக்கோம் என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. ஒன்று வந்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொரு வாட்டர் பொல்யூஷன், இன்னொன்று வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறது, அடுத்தது வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இதெல்லாமே இதெல்லாமே பாலிசிஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். சரியா? ஏங்க நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்ட்டும் ஒரு காரணம். ஸோ அப்போ அதை சேஃப்கார்ட் பண்ணுறது நம்மளோட கடமை இல்லையா? ஸோ இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which has to be achieved with limited resources, minimum externalities and in the presence of an uncertain climate. One of the approaches to overcome these challenges is through of the path of sustainable development. ஸோ அப்போ இந்தியா வந்து நிறைய எக்கனாமிக் சேஞ்சஸை வந்து டெவலப்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இங்கே வந்து அந்த என்விரான்மெண்ட்டும் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு மெயினாக கிளைமேட் அப்படின்றது வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெயின்ஃபால் சரியாக இல்லை அப்படின்னால என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய ஃபீல்டில் வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ மெயினாக அக்ரிகல்ச்சரில் வந்து சேஞ்சஸ் வரும். என்னாகும் அப்படின்னா முதல்ல அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரெயின்ஃபால் இல்லை அப்படின்னால என்னாகும் அப்படின்னா தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா இரிகேஷன் ப்ராசஸ், அதாவது நீர் பாய்ச்சன மூலமாக அந்த பயிர்கள் எல்லாமே விளைவிப்பாங்க. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸோட ரேட் வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ எல்லா இடங்களிலும் வெஜிடபிள் ரேட் கூட ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தோட எக்கனாமிக்கை அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட்டும் ஒரு ரீசன் எக்கனாமிக் அப்படின்றதுக்கு இதிலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க. So the Supreme Court of India has interpreted and introduced new changes in environmental protection through a series of directions and judgment. ஸோ அப்போ இந்த என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணால் தான் எக்கனாமிக்கும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக த்ரூ த சுப்ரீம் கோர்ட் மூலமாக நிறையா சேஞ்சஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் பாலிசிஸில் கொண்டு வராங்க. சரியா? ஸோ அதோட பாதுகாப்புக்காக. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 51A(g) of Constitution states that it shall be the duty of every citizens of India to protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife and to have compassion for living creatures.
ஸோ அப்போ இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை டியூட்டியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. சரியா? எப்படி வந்து நம்மளோட நேஷ்னல் சிம்பல், நம்மளோட நேஷ்னல் அனிமல்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பாதுகாக்கணுமோ அதே மாதிரி என்விரான்மெண்ட்டையும் பாதுகாக்கிறது வந்து சிட்டிசனோட கடமை அப்படின்ட்டு கொண்டு வந்துடுறாங்க. இன்க்ளூடிங் காடுகளாக இருக்கட்டும், காடுகளை கூட பாதுகாக்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்கிறாங்க. காடுகளாக இருக்கட்டும், லேக்ஸு, ரிவர்ஸு, வைல்ட் லைஃபு, இது எல்லாமே நம்ம தான் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். திஸ் மீன்ஸ் தட் the people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty and more quality of opportunity, equality of opportunity. ஸோ டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், எஜுகேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இதுக்குள்ளேயே அந்த என்ன ப்ராசஸ் நம்ம முன்னாடி படித்த HDA கொண்டு வந்துடுறாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்குரிய அந்த 3 ப்ராசஸ் இதில் வந்துடுது இல்லையா? அதாவது அது பெர்த்து வரும், இங்கே வந்து எஜுகேஷன், ஹெல்த்து, இன்கம் அப்படின்றத இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கோர்ட் இருக்கக்கூடிய ஆக்ட்டு. ஸோ என்ன ஆக்ட்டு, என்ன ஆக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடு பாருங்கள், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்காக கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இது எல்லாமே சரியா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த க்ரோத் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அமர்த்தியா சென் அப்படின்றவர் இந்த பிக்சரில் இருக்கிறவங்க. ஸோ இந்த ஒரு கிரேட் எக்கனாமிக்ஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஹேவிங் அச்சீவ்ட் ஈக்குவல் progress with a relatively short period. Deposit is started from appalling levels of poverty, deprivation and inequality. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து இவரோட தாட் படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இந்த அதாவது ஓவரால் இந்தியாவோட டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்த்துருந்தது. இதில் தமிழ்நாடோட ரோல் என்ன, ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி என்ன ரிப்போர்ட்டு தான் இதில் இருக்கக்கூடிய. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஹோல் லெசனுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னொரு லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.